Welcome to TutorFlix. Hi teachers, இன்னைக்கு நம்ம யூனிட் 5ல நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யூக்ளிடியன் ரிங். இன்னும் ஒரு 2 கிளாஸஸில் உங்களுக்கு யூனிட் 5 கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸ் நான் பார்க்க சொல்லியிருந்தேன். யூனிட் 1லேயே ஆல்ரெடி நம்ம மேட்ரிக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். சேம் அதே தான், ரேங்க் கண்டுபிடிக்கிறது, ஹெர்மிஷியன்னா என்ன, ஸ்கியூ ஹெர்மிஷியன்னா என்ன, சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்ன, அந்த கெய்லி ஹாமில்டன் தியரம், டயகனல் மேட்ரிக்ஸ், அந்த சேம் கான்செப்டே தான் நமக்கு இங்கேயுமே இருக்குது. ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர்ஸ். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் 12 to 15 நினைக்கிறேன். ஸோ அந்த 12 to 15 உங்களுக்கு யூனிட் 5க்கும் சேம்ங்கிறதுனால அந்த வீடியோவே பார்த்துக்க சொன்னேன். ஏன்னா எகெயின் நம்ம அது டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுனால. ஓகேவா? ஸோ அதை பாருங்கள். ஏதாச்சும் டாபிக் டவுட்டாக இருக்குது, அது மட்டும் இன்னொரு வாட்டி டீச் பண்ணுங்கன்னு சொன்னால் நான் பண்ணுறேன். ஓகேவா? பிளானரில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கு, பட் ஒரி பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மே கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த மே மந்த்துக்கோட ஸ்கெடியூல் உங்களுக்கு நான் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ யூக்ளிடியன் ரிங்குங்கிறது நமக்கு ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ ஒரு இன்டெக்ரல் டொமைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆறுங்கிற ஒரு இன்டெக்ரல் டொமைன் இருக்குது. அதை நம்ம யூக்ளிடியன் ரிங்குன்னு சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா யூக்ளிடியன் ரிங்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, நமக்கு இந்த ஆர்லேருந்து நம்ம இப்போ ஏன்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறோம். ஓகேவா? அப்போது நமக்கு டி ஆஃப் ஏன்ற ஒரு நான் நெகட்டிவ் இன்டீஜர் நமக்கு கிடைக்கும். ஸோ அது என்னென்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து அது யூக்ளிடியன் ரிங்கான்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ ஆறுங்கிற ஒரு இன்டெக்ரல் டொமைன் எடுக்கிறோம். அது ஏன்ற நம்ம எலமெண்ட் நம்ம எடுக்கிறோம். அது நாட் ஈக்குவல் டு 0வாக எடுக்கிறோம். ஸோ அப்படி ஏன்ற ஒரு எலமெண்ட் நம்ம எடுக்கும்போது நமக்கு டி ஆஃப் ஏன்ற ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகேவா? நான் நெகட்டிவ்னாலும் பாசிட்டிவ்னாலும் ஒன்று தான். ஸோ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் நமக்கு அப்பியர் ஆகுது. அது கீழே வர 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை நம்ம யூக்ளிடியன் ரிங்குன்னு சொல்லுவோம். அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டி ஆஃப் ஏ கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம், டி ஆஃப் ஏங்கிறது நான் நெகட்டிவ்னு சொல்லிட்டோம். ஸோ 0 விட அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ ஏபின்னு 2 எலமெண்ட் நம்ம ஆரில் எடுத்தோம் அப்படின்னா அந்த ரெண்டுமே நான் 0வாகவும் எடுக்கிறோம். ஏவும் 0 கிடையாது, பியும் 0 கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா டி ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் ஏபியாக இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாகவே எடுங்களேன். இப்போ ஏக்கு 3 எடுங்க, பிக்கு 5 எடுங்க. ஏவோட வேல்யூ 3. ஓகேவா? இப்போ டி ஆஃப் ஏ, இங்கே டி ஆஃப் ஏபின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏவோட வேல்யூ 3, ஏபி என்ன வரும், 3 × 5 15. அப்போ ஆப்வியஸாக டி ஆஃப் ஏ லெஸ் தெனாக தான் வரும். ஸோ நமக்கு எடுக்கிற வேல்யூஸை பொறுத்து அது ஒன்றா லெஸ் தெனாக இருக்கும், இல்லைனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும். ஓகேவா? அது எப்போ லெஸ் தெனாக இருக்கும், எப்போ ஈக்குவல் டுவாக இருக்குங்கிறது நான் பின்னாடி ஒரு ரிசல்ட்டில் சொல்கிறேன். ஸோ செகண்ட் கண்டிஷன் என்னது, ஏபின்னு 2 நான் 0 எலமெண்ட் நம்ம ஆரில் எடுக்கிறோம். அப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், டி ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் ஏபியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அண்ட் ஃபைனல் கண்டிஷன், இது நம்ம ரிமைண்டர் தியரம்னு படிச்சிருப்போம் யூனிட் 1ல். இட்ஸ் நத்திங் பட் இப்போ நம்ம இப்போது 17 ஒரு வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம், இப்போ 17 5ஆல் டிவைட் பண்ணால் இப்படி எழுதுவோம். 17 5 3 × 5 15 ரிமைண்டர் 2. இதை நம்ம எப்படி எழுதுவோம், 3 × 5 + 2ன்னு எழுதுவோமா? இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிமைண்டர் தியரம்னு சொல்லுவோம். ஸோ அதே தான் இங்கே கான்செப்ட். இப்போ நான் ஏபின்னு 2 எலமெண்ட் ஆரில் எடுக்கிறேன், ரெண்டுமே நான் 0ன்னு நம்ம எடுக்கிறோம். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டி ஆறுங்கிற 2 எலமெண்ட் நமக்கு ஆரில் கிடைக்கும். ஸோ அதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா ஏ ஈக்குவல் டு டிபி + ஆறுன்னு இருக்கும். ஓகேவா? இதில் ஏங்கிறது நம்மளோட ஃபைனல் வேல்யூ, பிங்கிறது நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அந்த வேல்யூ. நெக்ஸ்ட் இங்கே 2ன்னு இருக்கு இல்லையா, 6, இது என்னது நம்மளோட ரிமைண்டரு. இங்கே 3ங்கிறது நமக்கு மேலே கிடைக்கிற கோஷன்ட். ஓகேவா? ஸோ நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம், இது எந்த நம்பரை டிவைட் பண்ணுறோமோ அது இந்த சைடில் எழுதுவோம், எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோன்னு எழுதுவோம். ஓகேவா? அப்போ இது எத்தனை தடவை டிவைட் பண்ணுறோம், 3 டைம்ஸ் 3 × 5 தான் நமக்கு 15 வருது. ஸோ 3 டைம்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது 15 கிடைக்கும், ரிமைண்டர் 2 கிடைக்கும். ஸோ அந்த ஃபார்மேட் நமக்கு கிடைக்கிது. இப்போ ஏ ஈக்குவல் டு டிபி + ஆறுன்னு கிடைக்கிது. இந்த டியும் ஆரும் எதில் கிடைக்கிது, நமக்கு ஆரில் தான் கிடைக்கிது. ஓகேவா? ஏவும் பியும் நம்ம ஆரில் தான் எடுக்கிறோம். அதே மாதிரி நமக்கு டியும் ஆருமே எதில் தான் கிடைக்கிது, நம்மளோட
ஆரில் தான் கிடைக்குது. அண்ட் அடிஷ்னலாக நமக்கு இப்போ இந்த ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன்று 0வாக இருக்கும், இல்லைனா இந்த பி வேல்யூவோட கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம போட்ட எக்ஸாம்பிளுக்கே பாருங்கள். இப்போ நான் 17 எடுத்தேன், என்ன கிடச்சிது? 3 × 5 + 2ன்னு கிடச்சிது. இங்கே நம்மளோட பி வேல்யூங்கிறது என்னது? 5. இதுதான் ஆர் வேல்யூ. இப்போது டி ஆஃப் ஆர் லெஸ் தென் டி ஆஃப் பின்னு பார்க்கலாமா? இப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குது? 2. பியோட வேல்யூ 5. ஆப்வியஸ்லி இது லெஸ் தென் தான். ஒன்று இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இல்லைனா ஆர் ஈக்குவல் டு 0ன்றதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆர் ஈக்குவல் டு 0 எப்போ வரும்? எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும்போது. இன்கேஸ் நம்ம ஏ வேல்யூ 15 இருந்தால் 3 × 5 + 0ன்னு தானே எழுதுவோம். ரிமைண்டர் 0 தானே கிடைக்கும். 3 × 5 நமக்கு 15 கிடச்சிரும். ஸோ இந்த ரிமைண்டர் எப்பயுமே ஒன்று 0வாக இருக்கும், இல்லைனா இந்த பி இருக்கு இல்லையா, இதைய விட லெஸ் தென்னாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இதை ஒரு யூக்ளிடியன் ரிங்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது புக்கில். நான் ஒன்று உங்களுக்கு மாடலுக்காக சொல்லிவிட்டு பேலன்ஸ் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து மாடர்ன் அல்ஜிப்ரா புக் வந்து நான் வாங்கிட்டேன். ஓகேவா? எனக்கு இவ்வளோ நாள் புக் இல்லை, இப்போ வந்து நான் புக் வாங்கிட்டேன். ஸோ அந்த யூக்ளிடியன் ரிங்குக்கு மட்டும் அந்த எக்ஸாம்பிளுக்கு இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கொடுத்துட்றேன். நோட்ஸோட ஒன்றாவே அட்டாச் பண்ணி இந்த பிடிஎஃப் கூட ஒன்றாவே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் ஜஸ்ட் அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லைனா ஜஸ்ட் அந்த தியரமில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த எக்ஸாம்பிளில் எதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அதை மட்டும் பாருங்கள். ப்ரூஃப் எல்லாம் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Z இஸ் அன் யூக்ளிடியன் டொமைன். யூக்ளிடியன் ரிங்குனாலும் யூக்ளிடியன் டொமைன்னாலும் சேம் தான். ஓகேவா? ஒவ்வொரு புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரெண்டுக்கும் சேம் தான். அதனால தான் அதையும் எழுதியிருக்கிறேன். ஓகேவா? யூக்ளிடியன் டொமைன்னாலும் யூக்ளிடியன் ரிங்குனாலும் சேம் தான். Z இஸ் அன் யூக்ளிடியன் டொமைன் வேர் D of A = mod A. ஸோ D of Aவோட வேல்யூ mod Aவாக இருக்கிறப்ப அந்த A எதுக்குள்ளே இருக்குது? இசட்டுக்குள்ளே, அதாவது இன்டீஜர்ஸ்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ டி ஆஃப் ஏ வேல்யூ mod ஏவாக இருக்கும்போது இசட் வந்து யூக்ளிடியன் ரிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணிடலாமா? நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? டி ஆஃப் ஏ greater than 0. ஓகேவா? நம்ம எடுக்க போகிறதே பாசிட்டிவ் நம்பர் தான். ஏக்கு என்ன வேல்யூ நம்ம எடுத்தாலுமே mod ஏங்கிறதுனால நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்க போகுது. செகண்ட் கண்டிஷன் என்னது? டி ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் ஏபி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம், செகண்ட் கண்டிஷன். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் நீங்கள் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த செகண்ட் கண்டிஷன் இருக்கு இல்லையா, டி ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் ஏபி அண்ட் தேர்ட் ஏ ஈக்குவல் டு டிபி ப்ளஸ் ஆர், இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் வந்துட்டு ப்ரூவ் பண்ணால் போதும், இது தேவை கிடையாது. ஓகேவா? இப்போ டி ஆஃப் ஏபி பாருங்கள். நம்ம நார்மலாக கொஷின் என்ன கொடுத்துருக்குறாங்க? டி ஆஃப் ஏ வந்துட்டு mod ஏன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம டி ஆஃப் ஏபி எப்படி எழுதிக்கலாம்? mod A mod ஏபின்னு எழுதிக்கலாமா? அப்படி தான் எழுதியிருக்கேன். இப்போ டி ஆஃப் ஏபியை mod ஏபின்னு எழுதியிருக்கிறேன். நமக்கு தெரியும் மாடுலஸ் ரூல் தெரியும். மாடுலஸ் ஆஃப் ஏபின்னு இருந்துச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பின்னு நம்மளால் பிரித்து எழுத முடியுமா? எழுத முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போது மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி இருக்குது. இது கண்டிப்பாக நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ வேல்யூ விட ஈக்குவலாக இருக்கும், இல்லைனா அதிகமாக இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம ஏக்கு 3 பிக்கு 5 வச்சா ஆப்வியஸாக இது பெருசாக தானே இருக்கும். ஸோ மாடுலஸுங்கும் போது நீங்கள் இங்கே மைனஸ் வேல்யூ எடுத்தால் கூட நமக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிரும்? இப்போது மாடுலஸ் இல்லாமல் ஏபி இருந்துச்சுன்னா நம்ம யோசிக்கலாம். 3 × -5 நமக்கு என்ன வரும்? -15 கிடச்சிரும். அப்போ -50 greater than or equal to +3 நம்மளால் சொல்ல முடியாது. பட் நமக்கு இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க? மாடுலஸ் ஆஃப் ஏன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மாடுலஸ் ஆஃப் 5 இருந்தாலுமே நம்ம என்ன தான் எடுப்போம்? +5 தான் எடுப்போம். அப்போ 3 × 5 நமக்கு 15 கிடைக்குது, greater than or equal to நம்மளோட ஏ வேல்யூ. ஸோ டி ஆஃப் ஏபி greater than or equal to டி ஆஃப் ஏவை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் என்னது? ஏ ஈக்குவல் டு கியூபி ப்ளஸ் ஆருங்கிற ஃபார்மேட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போது ஏபி ரெண்டுமே நம்ம இசட்டில் தான் எடுத்துக்க போகிறோம். நான் வந்து இப்போ mod 13 mod 5 எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதை நம்ம எப்படி இப்போது 13 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 5s are 10, ரிமைண்டர் 3 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்மளோட ஏ வேல்யூ 13, பி வேல்யூ 5, ஆர் வேல்யூ 3. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும்? ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், இல்லைனா டி ஆஃப் ஆர் லெஸ் தென் டி ஆஃப் பியாக இருக்கணும். பி வேல்யூ இங்கே என்னது நமக்கு? 5, ஆர் வேல்யூ 3. ஆப்வியஸ்லி பி வேல்யூ தான் 3ஐ விட பெருசாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு.
இன்கேஸ் இங்கே 13 பதிலாக 15 கொடுத்தா ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கும், அவ்வளோதான். ஸோ நம்ம எடுக்கிற நம்பரை இந்த ஃபார்மேட்டில் எழுத முடியணும். எழுதும்போது கண்டிப்பாக நமக்கு என்னவாக தான் இருக்கணும், இந்த பி வேல்யூ விட ஆர் வேல்யூ சின்னதாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால இந்த இசட்டுங்கிறது என்ன சொல்கிறோம், யூக்ளிடியன் டொமைனுன்னு சொல்கிறோம். எந்த கண்டிஷனை பொறுத்து, டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு மாட் என்ற கண்டிஷனை பொறுத்து. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் தியரம்ஸ் இருக்குது. தியரம்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். Let R be an Euclidean domain and I be an ideal of R, then there exists an element A belongs to I such that I equal to AR. அதாவது ஒரு யூக்ளிடியன் டொமைன் R இருக்குது, அந்த ஆரோட ஐடியல் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ ஏன்ற எலமெண்ட்டை வந்து நான் அந்த ஐடியலில் எடுத்துட்டேன் அப்படின்னா I ஈக்குவல் டு ஏஆருங்கிற ப்ராப்பர்ட்டியை நமக்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? ஐடியல்னாலே நமக்கு என்ன, ஏஆர் இல்லைனா ஆர்ஏ அந்த கண்டிஷனை வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னாலே நம்ம என்னன்னு சொல்லலாம், அதை பிரின்சிபல் ஐடியல்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆறுங்கிற ஒரு யூக்ளிடியன் டொமைன் எடுக்கிறோம், அதுக்கு ஐங்கிற ஒரு ஐடியல் இருக்குது. ஸோ நான் அந்த ஐடியல்லிருந்து ஏன்ற ஒரு எலமெண்ட் எடுக்கும்போது எனக்கு வந்து ஐஆர் வந்து ஏஆர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஏஆர் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ரிங் இருக்குது, அதில் வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஏஆர் ஈக்குவல் டு ஆர்ஏ இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரின்சிபல் ஐடியல்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அதே தான், இது ஐடியல்னு சொன்னதுனால நமக்கு ஏஆரும் எக்ஸிஸ்ட் ஆகும், ஆர்ஏவும் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ என்ன சொல்லலாம், every ideal of an Euclidean domain is a principal ideal. ஸோ ஒரு யூக்ளிடியன் டொமைன் இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம என்ன ஐடியல் எடுத்தாலுமே அது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், பிரின்சிபல் ஐடியல்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எனி யூக்ளிடியன் டொமைன் ஆர் ஹேஸ் அன் ஐடென்டிட்டி எலமெண்ட். ஸோ ஒரு யூக்ளிடியன் டொமைன் எடுத்தால் அதில் கண்டிப்பாக ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஒரு யூக்ளிடியன் டொமைன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா பிரின்சிபல் ஐடியல் டொமைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மேலே என்ன சொல்லிட்டோம், எந்த ஐடியல் வந்துட்டு நம்ம யூக்ளிடியன் டொமைனில் எடுத்தாலும் அது கண்டிப்பாக பிரின்சிபல் ஐடியலாக இருக்கும்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த யூக்ளிடியன் டொமைனுக்கு இன்னொரு பேராக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரின்சிபல் ஐடியல் டொமைன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஏன்னா அதில் இருக்கிற எல்லா ஐடியலுமே பிரின்சிபல் ஐடியலாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு, ஆறுங்கிற ஒரு யூக்ளிடியன் ரிங் நம்ம எடுக்கிறோம், அதில் ஏபின்னு 2 நான்-ஜீரோ எலமெண்ட் எடுக்கிறோம். ஸோ இப்போ எப்போ வந்துட்டு, இப்போ நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம்ல, இப்போ டி ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் ஏபின்னு பார்த்தோம். எப்போ லெஸ் தென்னாக இருக்கோ எப்போ ஈக்குவல் டுவாக இருக்குன்னு பார்க்கணும்ல, அதை தான் இப்போ சொல்ல போகிறோம். இப்போது ஏபின்னு 2 எலமெண்ட் நம்ம எடுக்கிறோம், அதில் அந்த பிங்கிற எலமெண்ட் வந்துட்டு ஆரோட யூனிட்டாக இருந்துச்சு அப்படின்னா டி ஆஃப் ஏ லெஸ் தென் டி ஆஃப் ஏபியாக இருக்கும். யூனிட்னா என்ன, லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு ரிங்கில் நான் ஏன்ற ஒரு எலமெண்ட் எடுத்தேன்னா அதோட இன்வர்ஸுமே அந்த ரிங்லேயே இருந்துச்சுன்னா தான் அந்த எலமெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், யூனிட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம எடுக்கிற எலமெண்ட்ஸ் ஏபியில் பி வந்துட்டு அந்த ரிங்கில் யூனிட்டாக இருந்துச்சு அப்படின்னா டி ஆஃப் ஏ லெஸ் தென் டி ஆஃப் ஏபியாக இருக்கும். இன்கேஸ் அந்த பிங்கிற எலமெண்ட்டுக்கு நம்மளோட ரிங்கில் இன்வர்ஸ் கிடையாது, அது ஒரு யூனிட்டாக இல்லை அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, லெட் ஏ பி a non-zero element of Euclidean domain R. If d of a equal to 0, then a is a unit in R. இப்போது ஒரு ஏன்ற நான்-ஜீரோ எலமெண்ட் நான் ஒரு யூக்ளிடியன் டொமைனில் எடுக்கிறேன். ஓகேவா? யூக்ளிடியன் டொமைன் ஆரில் ஏன்ற ஒரு நான்-ஜீரோ எலமெண்ட் நான் வந்துட்டு எடுக்கிறேன். ஆனால் டி ஆஃப் ஏவோட வேல்யூ எனக்கு 0ன்னு கிடச்சிருச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லலாம்னா அந்த ஏ வந்து அந்த ஆருக்கு யூனிட்னு சொல்லலாம். ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு கராலரி மாதிரி தான். நெக்ஸ்ட்டு, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஸோ ஹெச்சிஎஃப் ஜிசிடி இதெல்லாமே வந்து இந்த யூனிட்டோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் இப்போ ஒரு வாட்டி பார்த்துடலாம். இப்போ ஒரு ரிங் இருக்குது, அதில் ஏன்ற எலமெண்ட்டும் டீன்றதும் நான் எடுக்கிறேன். இந்த டிங்கிற எலமெண்ட்டை நான் எப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் ஏ கமா பின்னு சொல்லலாம் அப்படின்னா இந்த டிங்கிற எலமெண்ட் ஏவையும் டிவைட் பண்ணணும், பியையும் டிவைட் பண்ணணும். அதுதானே நமக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னால் என்ன, இப்போ நம்ம 2 நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து காமனாக டிவைட் பண்ணுறதுல கிரேட்டஸ்ட் நம்பரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு ஏபின்னு 2 எலமெண்ட் இருக்குது, அதே மாதிரி டிங்கிற எலமெண்ட்டும் இருக்குது. இந்த 3மே நமக்கு எதுக்குள்ளே தான் இருக்குது, நம்ம எடுக்கிற யூக்ளிடியன் டொமைன் ரிங்கில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டியை நான் எப்போ வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்லலாம்,
இந்த டி வந்து என்னோட ஏவையும் டிவைட் பண்ணணும், பியையும் டிவைட் பண்ணணும். இந்த ரெண்டையுமே டிவைட் பண்ணிச்சுனா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ நான் அடிஷ்னலாக சின்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். ஓகேவா, இப்போ ஆல்ரெடி டி டிவைட்ஸ் ஏ டி டிவைட்ஸ் பின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் சின்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். அந்த சி வந்து என்னோட ஏவையும் டிவைட் பண்ணுது, பியையும் டிவைட் பண்ணுதுன்னா ஆப்வியஸாக அது எப்படி இருக்கும், என்னோட டியையுமே அது வந்து டிவைட் பண்ணும். அதுதான் வந்து செகண்ட் கண்டிஷன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு தியரம் கொடுத்துருக்குறாங்க. லெட் ஆர் பி அன் யூக்ளிடியன் டொமைன் தென் எனி டூ எலமெண்ட்ஸ் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் ஹாவ் அ ஜிசிடி அண்ட் இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் வேர் எக்ஸ்ஒய் பிலாங்ஸ் டு ஆர். ஒரு யூக்ளிடியன் டொமைன் இருக்குது, அதில் ஏபின்னு 2 எலமெண்ட் எடுக்கிறேன். அப்போ அதுக்கு வந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஜிசிடி கிடைக்குது, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அது என்ன ஃபார்மேட்டில் எனக்கு கிடைக்கும், அந்த ஆன்சரோட ஃபார்மேட் எனக்கு எப்படி இருக்கும்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்ங்கிற ஃபார்மேட்டில் எனக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ் ஒய்யுமே நம்மளோட ரிங்குக்குள்ளே தான் இருக்கும், யூக்ளிடியன் ரிங்குக்குள்ளே. ஓகேவா, இதெல்லாம் டைரக்ட் தியரம் தான். உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்தளவுக்கு டைரக்ட் தியரம்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா நமக்கு தெரியும், 2 நம்பரோட காமன் டிவைசர் என்னவா இருக்கும், 1 இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போது நமக்கு 2 எலமெண்ட் ஏ கமா பிங்கிறது யூக்ளிடியன் டொமைனில் எடுக்கிறோம். அது எப்போ நம்ம ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு சொல்லுவோம்னா அதில் இருக்கிற ஜிசிடி, அதோட இந்த ஏக்கும் பிக்கும் நம்ம வந்து இப்போ காமன் டிவைசர், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் டி கண்டுபிடிப்போம்ல, அந்த டி வந்து ஆரோட யூனிட் எலமெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா, அந்த டிக்கு டி இன்வர்ஸும் ஆருக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு சொல்லுவோம் யூக்ளிடியன் ரிங்கை பொறுத்து. நார்மலாக என்ன சொல்லுவோம், அதோட ஏ கமா பி வந்துட்டு நமக்கு 1 கிடைக்கணும்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்கிறோம், டின்ற எலமெண்ட் வந்து ஏ கமா பியோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசராக இருக்குது அப்படின்னா அந்த டியோட இன்வர்ஸும் நமக்கு ஆறில் இருக்கணும், இந்த டி வந்து ஆருக்கு யூனிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருந்தால் என்னன்னு சொல்கிறோம், ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் தியரம், let R be an Euclidean domain, let ABC belongs to R, then A divides BC and A comma B equal to 1. சரி, ஓகே. இப்போது அதே மாதிரி யூக்ளிடியன் டொமைன் ஆர் நான் வந்து எடுக்கிறேன். இதில் ஏபிசின்னு 3 எலமெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதில் இந்த ஏ வந்துட்டு பிசியோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூவை டிவைட் பண்ணுது. அதே மாதிரி ஏக்கும் பிக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1 இருக்குது அப்படின்னா இந்த ஏ வந்து கண்டிப்பாக சியை டிவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஏ வந்துட்டு பிசியை டிவைட் பண்ணுது. அதே மாதிரி ஏபிக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1 இருந்துச்சுன்னா அந்த ஏ வந்து சியை டிவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிங்கிற ஒரு ப்ரைம் எலமெண்ட் வந்து நம்மளோட யூக்ளிடியன் டொமைனில் நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி இப்போ ஏபின்ற 2 எலமெண்ட்டும் ஆரில் எடுக்கிறோம். ஓகேவா, இப்போ மொத்தமாக நம்ம என்ன பண்ணுறோம், பிங்கிற ப்ரைம் எலமெண்ட், ஏங்கிற எலமெண்ட், பிங்கிற எலமெண்ட் 3மே நம்ம ஆரில் எடுக்கிறோம். இப்போ இந்த பி வந்துட்டு ஏபியை டிவைட் பண்ணுதுன்னா ஒன்று பி ஏவை டிவைட் பண்ணணும், இல்லைன்னா பியை டிவைட் பண்ணணும். இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாச்சா இந்த பி வந்து ஏபியை டிவைட் பண்ணும். இப்போ வந்துட்டு பிங்கிறது நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்லிட்டோம். அப்போ கீழே இருக்கிற அந்த ஏபியில் ஏதாச்சும் ஒன்று ப்ரைமாக இருந்து அந்த 2யும் டிவைட் ஆச்சு, ஒன்று பியும் ஏவும் டிவைட் ஆகுது, இல்லைனா பியும் பியும் டிவைட் ஆகுதுன்னா தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அதுதான் கொடுத்துருக்குறாங்க. பி டிவைட்ஸ் ஏபின்னு இருந்துச்சுன்னா ஒன்று பி ஏவை டிவைட் பண்ணும், இல்லைனா பி பியை டிவைட் பண்ணும். அதே மாதிரி லெட் பிபியை அதே தான் மேலே வந்துட்டு பாயிண்ட்டாக கொடுத்துருந்தாங்க, கீழே வந்து அதை கராலரியாக கொடுத்துருக்குறாங்க. பிங்கிற ஒரு ப்ரைம் நம்பர் நம்ம யூக்ளிடியன் டொமைனில் எடுக்கிறோம். அந்த டொமைனில் A1 A2 A3 அந்த மாதிரி எக்ஸெட்ரா n வரைக்கும் நமக்கு இப்போது இங்கே ஏபி எடுத்த மாதிரி இங்கே நம்ம வந்து n வரைக்கும் நிறைய எலமெண்ட்ஸ் எடுக்கிறோம். இப்போது இந்த பி வந்து இதில் இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டையாவது டிவைட் பண்ணும். மேலேயும் என்ன தான் சொன்னோம், பி டிவைட்ஸ் ஏபின்னு இருந்துச்சுன்னா ஒன்று ஏவை டிவைட் பண்ணணும், இல்லைனா பியை டிவைட் பண்ணணும். அதே தான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே A1லேருந்து AN வரைக்கும் நமக்கு n எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்படி இருந்தாலுமே இந்த பி வந்துட்டு இந்த A1 A2லேருந்து ANக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நம்பரையாச்சும் டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெக்டர் ஸ்பேசஸ். வெக்டர் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்துட்டு சிம்பிள் கான்செப்ட் தான், அதையும் நம்ம இன்றைக்கே முடிச்சிடலாம். அடுத்தது வந்து என்ன இருக்குது அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுதான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. அதே மாதிரி லீனியர் இண்டிபெண்ட் டிபெண்ட் அதுவும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. டியூயல் ஸ்பேசஸ் வந்து குட்டி தான், பட் வந்து அந்த லீனியர் டிபெண்டன்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் டியூயல் ஸ்பேஸ் படிக்க முடியுங்கிறதுனால அது இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வரல. நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நம்ம அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக 2 வீடியோஸ் இன்னும் வரும்.
அடுத்த டாபிக் வந்து வெக்டர் ஸ்பேசஸ். ஸோ ஒரு வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நான் எம்டி செட் வி வந்துட்டு நம்மளோட ஒரு ஃபீல்டு எடுக்கிறோன்னு வைங்க. இப்போ எஃப்னு நான் ஒரு ஃபீல்டு எடுக்கிறேன், அதுக்கு விங்கிற ஒரு நான் எம்டி சப்செட் வந்து எப்போ வெக்டர் ஸ்பேஸ்ன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, இந்த வி வந்து அடிஷனை பொறுத்து எபிலியன் குரூப்பாக இருக்கணும். ஓகேவா, அடிஷனை பொறுத்து எபிலியன் குரூப்பாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ நான் ஆல்ஃபான்ற வேல்யூ வந்து நம்மளோட ஃபீல்டு எஃப்ல எடுக்கிறேன், அதே மாதிரி ஸ்மால் வின்ற வேல்யூ நம்மளோட நான் எம்டி சப்செட் வியில் எடுக்கிறேன். இப்போ இந்த ஆல்ஃபா வி மல்டிப்ளை பண்ணும்போது அந்த வேல்யூ எனக்கு எதில் கிடைக்கணும் அப்படின்னா, நம்மளோட விங்கிற இந்த வெக்டர் வேல்யூலேயே கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெக்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒரு ஃபீல்டு எடுக்கிறோம், அதில் ஒரு நான் எம்டி செட்டு வி எடுக்கிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, அந்த வி வந்து அடிஷனை பொறுத்து நமக்கு ஒரு எபிலியன் குரூப்பை ஃபார்ம் பண்ணணும். ரெண்டாவது எஃப்லேருந்து அந்த ஃபீல்டுலேருந்து ஆல்ஃபான்ற வேல்யூ எடுக்கிறேன், இந்த வெக்டர்லேருந்து இந்த சப்செட்லேருந்து நான் எம்டி செட்லேருந்து இந்த வின்ற வேல்யூ எடுக்கிறேன். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஆல்ஃபா வி வேல்யூ எனக்கு எகெயின் எதுலேயே கிடைக்கணும்னா அந்த எம்டி செட்லேயே கிடைக்கணும். ஓகேவா, அந்த எம்டி செட்டில் இந்த ஆல்ஃபா வி வேல்யூஸ் வந்துட்டு எப்படியெல்லாம் கிடைக்கலாம்னு நமக்கு ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா, இந்த 2 இது ஒன்று இது ஒன்று. ஓகேவா, இதோட கண்டிஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஃபஸ்ட்டு எபிலியன் குரூப்பாக இருக்கணும். செகண்ட் ஆல்ஃபா வி வேல்யூ என்னென்ன மெத்தட்ஸில் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த 5ஐயுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை நம்ம வெக்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வின்னு இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்தது எப்படி எழுதலாம்னா, இதே ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா வின்னு எழுதலாமா. இதில் இந்த ஆல்ஃபா வேல்யூ எதுக்குள்ளே இருக்குன்னா நம்மளோட ஃபீல்டுக்குள்ளே இருக்கும். ஓகே, அண்ட் யூ அண்ட் வியோட வேல்யூ நமக்கு நம்மளோட செட்டுக்குள்ளே இருக்கும். ஆல்ஃபா பீட்டா காமா இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் எதுக்குள்ளே வரும், ஃபீல்டுக்குள்ளே வரும். யூவி டபிள்யூ இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் வீக்குள்ளே வரும். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் வீக்குள்ளேயும் இந்த மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் எல்லாம் ஃபீல்டுக்குள்ளேயும் வர மாதிரி. ஓகேவா, செகண்ட் கண்டிஷன், இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு யூன்னு இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம், ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா யூன்னு எழுதலாமா. அதே தான், இப்போ யூ வந்து எதுக்குள்ளே இருக்கும், விக்குள்ளே இருக்கும். ஆல்ஃபா பீட்டாவும் எதுக்குள்ளே வரும், எஃப்க்குள்ளே வரும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா யூன்னு இருக்குது அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு யூன்னு நம்மளால் அதை எழுத முடியுமா. சேம் கான்செப்ட், ஆல்ஃபாவும் பீட்டாவும் எஃப்க்குள்ளே வரும், யூ வந்துட்டு விக்குள்ளே வரும். லாஸ்ட்டு 1 இன்ட்டு யூன்னு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு எழுதலாம், யூன்னு எழுதலாமா. இதில் யூங்கிறது நமக்கு விக்குள்ளே தான் வரும். ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அடிஷ்னலாக அந்த வி வந்து அடிஷனை பொறுத்து எபிலியன் குரூப்பாக இருக்கணும். இந்த 5 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், வெக்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, இதில் நம்மளோட ஃபீல்டு வந்து ஸ்கேலார், வி வந்துட்டு வெக்டார். ஓகேவா, ஆல்ஃபா வி வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம். இது தேவையில்லை, நாட் நெசசரி. இந்த 5 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனாலே அதை நம்ம வெக்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இதை பேஸ் பண்ணி இன்னொரு தியரம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் 2-3 இருக்குது. நான் தான் சொன்னேனே கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இது ஒன்றொன்னையுமே நம்ம ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஏபிசிடி 4ஐயுமே ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த புக் பேஜையே உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணி கொடுத்துட்றேன், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால. அது பார்த்தோன்னே புரியும், உங்களுக்கே தெரியும். நான் நோட்டில் எழுதினேன் அப்படின்னா ஒரு 2 பேஜஸ்க்கு போகும், தேவையில்லாமல் டைம் வேஸ்ட்டுங்கிறதுனால நான் உங்களுக்கு அது புக் வந்துட்டு ஃபோட்டோ பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு let V be a vector space over a field F, then இது ஒரு 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு விங்கிற நான் எம்டி செட்டு ஒரு ஃபீல்டுக்கு வெக்டர் ஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 4 கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது என்ன அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு ஜீரோவோட வேல்யூ, எனிதிங் இன்ட்டு ஜீரோ நமக்கு 0 தான். இதில் ஆல்ஃபா வேல்யூ எதுக்குள்ளே வரும், ஃபீல்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி 0 இன்ட்டு வின்னு எடுத்தாலுமே 0 தான் கிடைக்கும். பட் வி வேல்யூ நமக்கு எதுக்குள்ளே வரும், நம்மளோட செட்டுக்குள்ளே வரும். இப்போ மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு விங்கிறத ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் வின்னு எழுதலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதை எப்படி எழுதலாம், மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா வின்னு எழுதலாமா. ஸோ இது 3க்குமே நமக்கு சேம் வேல்யூ தான். இப்போது -3 இன்ட்டு 5ன்னு எழுதலாலும் 3 இன்ட்டு -5ன்னு எழுதினாலும் -3 இன்ட்டு 5ன்னு எழுதினாலுமே நமக்கு என்ன தான் கிடைக்க போகுது, -15 தான் கிடைக்க போகுது. அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு வியோட வேல்யூ 0வாக கிடைக்குது அப்படின்னா ஒன்று இது 0வாக இருக்கணும், இல்லைனா இது 0வாக இருக்கணும்.
இல்லையா, அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சப்ஸ்பேசஸ் இஸ் நத்திங் பட் நம்ம இவ்வளோ நாளாக சப் குரூப்னா என்னென்னு பார்த்துருக்குறோம், சப் ரிங்குன்னா என்னென்னு பார்த்துருக்குறோம், அதே தான். சப்ஸ்பேஸ்னா சேம் தான். ஓகேவா. சப் குரூப்னா என்ன, இப்போது ஆறுங்கிற ஒரு குரூப் நான் எடுக்கிறேன், அடிஷனை பொறுத்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ளேருந்து க்யூங்கிற ஒரு குரூப் நான் எடுக்கிறேன், சேம் எதை பொறுத்து, அடிஷனை பொறுத்து எடுக்கிறேன். ஓகேவா. இப்போ ஆர் வந்துட்டு எனக்கு அடிஷனை பொறுத்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி நான் ஆர்லேருந்து க்யூங்கிற ஒரு சப்செட் எடுக்கிறேன், அதுவும் அடிஷனை பொறுத்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆருக்கு க்யூ வந்து சப் குரூப்புன்னு சொல்லுவோம். சேம் இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபீல்டு இருக்குது, அதுக்கு ஒரு வெக்டர் ஸ்பேஸ் வி இருக்குது. இந்த விங்கிற நான் எம்டி செட் இருக்கு இல்லையா நம்மளோட வெக்டர் ஸ்பேஸ், இதுலேருந்து டபிள்யூன்னு ஒரு சப்செட் நான் வந்து எடுக்கிறேன். ஓகேவா. இந்த டபிள்யூவும் இட் செல்ஃப் வெக்டர் ஸ்பேஸாக இருக்குது. ஓகேவா. இந்த டபிள்யூவும் நமக்கு அந்த வெக்டர் ஸ்பேஸ்க்கு உண்டான 5 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா இந்த டபிள்யூ தான் என்னன்னு சொல்லுவோம், சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. எஃப்ங்கிற ஃபீல்டுக்கு வின்ற ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது. இந்த வியிலிருந்து நான் டபிள்யூன்னு ஒரு சப்செட் எடுக்கிறேன், அது வந்து வெக்டர் ஸ்பேஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா. இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் தியரம்ஸ் இருக்குது. லெட் வி பி எ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் எஃப், எ நான் எம்டி சப்செட் டபிள்யூ ஆஃப் வி இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் வி if and only if W is closed with respect to vector addition and scalar multiplication in V. சேம் தான். ஓகேவா. ரெஸ்பெக்ட் டு வெக்டர் அடிஷன், டபிள்யூங்கிறது க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அடிஷனை பொறுத்து. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம், சப் குரூப்புக்கே நம்ம என்ன பார்த்துருப்போம்னா 1 டெஸ்ட்டு 2 ஸ்டெப் டெஸ்ட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ ஒரு குரூப்புக்கு சப் குரூப் வந்துட்டு எடுக்கிற ஒரு சப்செட் எடுத்து அதை சப் குரூப்புன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. குரூப் தியரி படிச்சிங்கன்னா ரிங் தியரி படித்த மாதிரி தான். ஓகேவா. ஸோ சேம் தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் விலேருந்து டபிள்யூ எடுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வி என்னென்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம், அடிஷனை பொறுத்து எபிலியன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம், அது போக அந்த 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். அப்போ டபிள்யூவும் அடிஷனை பொறுத்து நமக்கு என்ன பண்ணணும், எபிலியன் குரூப் ஃபார்ம் பண்ணணும். பட் நம்மளோட ஷார்ட்கட் என்ன, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த 4 கண்டிஷனுக்கு பேர் என்ன, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஆல்ஃபா யூவை நம்ம என்னன்னு சொன்னோம், இங்கே மேலே ஆல்ஃபா விங்கிறது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் சொன்னோமா, இந்த 4 ஏபிசிடி இந்த 4 கண்டிஷன். ஸோ அந்த 4 கண்டிஷனையும் டபிள்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு let V be a vector space over a field F, a non-empty subset W of V is a subspace of V if and only if UV belongs to W and alpha beta belongs to F. ஓகே. இப்போது ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது, ஒரு ஃபீல்டுக்கு ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது, இதுக்கு நான் டபிள்யூங்கிற ஒன்றை வந்து சப்ஸ்பேஸாக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா டபிள்யூலேருந்து யூவி வேல்யூவும் எஃப்லேருந்து ஆல்ஃபா பீட்டா வேல்யூவும் நான் எடுக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த டபிள்யூ வந்து சப்ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி பிலாங்ஸ் டு டபிள்யூ. ஓகேவா. ஆல்ஃபா யூ இன்ட்டு பீட்டா வி இதோட வேல்யூ வந்துட்டு நமக்கு டபிள்யூக்குள்ளேயே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எந்த ஒரு சப்ஸ்பேஸாக இருந்தாலுமே, எந்த ஒரு சப்ஸ்பேஸாக வெக்டர் ஸ்பேஸ், ஓகேவா, ஒரு வெக்டர் ஸ்பேஸ்க்கு நீங்கள் எந்த சப்ஸ்பேஸ் எடுத்தாலுமே ஜீரோவும் வியும் அதுக்கு ஒரு சப்ஸ்பேஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ நான் விங்கிற ஒரு வெக்டர் ஸ்பேஸ் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஜீரோவும் அந்த செட்டு வியுமே அதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்பேஸாக தான் இருக்கும். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ட்ரிவியல்னு சொல்லுவோம் இல்லையா. ட்ரிவியல் இல்லைன்னா இம்ப்ராப்பர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு குரூப்னால் என்னன்னு சொல்லுவோம், ஜீரோவும் ஜியும் கண்டிப்பாக அதோட சப்குரூப்பாக இருக்குன்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி இப்போ விங்கிற ஒரு வெக்டர் ஸ்பேஸ் எடுத்தோம்னா ஜீரோவும் வியும் அதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்பேஸாக இருக்கும். அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ட்ரிவியல் சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஹோமோமார்ஃபிசம். இதுலேயும் ஹோமோமார்ஃபிசம் ஐசோமார்ஃபிசம்லாம் இருக்குது. ஸோ ஹோமோமார்ஃபிசம்னா என்ன, எஃப்ங்கிற ஒரு ஃபீல்டு எடுக்கிறோம், அதில் யூவின்னு 2 சப்ஸ்பேஸ் நம்ம எடுக்கிறோம். இப்போது இந்த டீங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூலேருந்து விக்கு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இது எப்போ ஹோமோமார்ஃபிசமாக இருக்கும் அப்படின்னா u1 + u2 இன்டூ டி ஈக்குவல் டு u1t + u2t இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே மாதிரி ஆல்ஃபா u1 இன்டூ டி ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டூ u1t இந்த ப்ராக்கெட் மட்டும் மாற்றி போடுறோம். ஓகேவா. இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா.
இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா இந்த வெக்டர் ஸ்பேஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, அதே தான். இப்போ நம்ம பை ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், பை ஆஃப் ஏ ப்ளஸ் பை ஆஃப் பின்னு எழுதுவோம்ல. ஃபஸ்ட்டு வந்து அதே கண்டிஷன் தான். செகண்ட் மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கெல்லாம் நம்ம பை ஆஃப் ஏபின்னு பார்த்துருப்போம். இங்கே அது கொடுக்காம ஏபி இன்ட்டு பை ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி பை அந்த மாடுலேஷனில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாடுலேஷன் உங்களுக்கு வேண்டாம், இதையவே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா u1 இன்ட்டு டி ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு u1t. ஓகேவா? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த வெக்டர் ஸ்பேஸை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஐசோமார்ஃபிசம்னா என்ன, நமக்கு 1 அண்ட் on2 ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதுலேயுமே நமக்கு என்ன கேட்கலாம், எபிமார்ஃபிசம்னா என்னன்னு கேட்கலாம், எண்டோமார்ஃபிசம்னா என்னன்னு கேட்கலாம், மோனோமார்ஃபிசம்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ மோனோமார்ஃபிசம்னா என்ன, நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஹோமோமார்ஃபிசம் 1 கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா மோனோமார்ஃபிசம்னு சொல்லுவோம். எஃபிமார்ஃபிசம்னா என்னன்னு சொல்லுவோம், on2 கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எஃபிமார்ஃபிசம்னு சொல்லுவோம். ஸோ அதே தான் நம்ம குரூப்பில் ஹோமோமார்ஃபிசம் என்ன பார்த்தோம், ரிங்குக்கு என்ன பார்த்தோம், அதே தான் வெக்டர் ஸ்பேஸ்க்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கர்னல். கர்னலுக்குமே சேம் தான். இப்போ நான் வந்துட்டு கர்னல்னால் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெண்டு எடுப்போம். இங்கே இமேஜில் ஒரு வேல்யூ எக்ஸுங்கிற வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா இது இங்கே வந்துட்டு நமக்கு 0ங்கிற வேல்யூவை தரணும். ஓகேவா? இப்போ நான் ஒய் எடுக்கிறேன், அது வந்து இப்போ 1 கூட மேப் ஆகுது. இசட் எடுக்கிறேன், அது 0 கூட மேப் ஆகுது. இப்போ இதுலேருந்து எக்ஸும் இசட்டும் மட்டும்தானே இங்கே 0 கூட மேப் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்கம்மா இசட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கர்னல்னு சொல்லுவோம். அதே தான் வெக்டர் ஸ்பேஸுக்குமே அதே மீனிங் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 ரிசல்ட் இருக்குது. The kernel of homomorphism is a subspace of V. ஒரு ஹோமோமார்ஃபிசம் இருக்குது, அதுக்கு நம்ம வந்து கர்னல் கண்டுபிடிச்சோம்னா அது கண்டிப்பாக என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த விங்கிற வெக்டர் ஸ்பேஸுக்கு சப்ஸ்பேஸாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கர்னல் வந்துட்டு எம்டி செட் 0வாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஐசோமார்ஃபிசமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவுமே லாஸ்ட்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா, ரிங்கோட ஐசோமார்ஃபிசம் பார்க்கலையே பார்த்தோம். ஸோ எம்டி செட் 0வாக கிடச்சிது அப்படின்னா அந்த கர்னல் கண்டிப்பாக ஐசோமார்ஃபிசமாக இருக்கும். அதே மாதிரி 2 சப்ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு வந்து இன்டர்செக்ஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுவுமே என்னவாக தான் இருக்குங்கிறாங்கன்னா சப்ஸ்பேஸாக தான் இருக்கும். ஓகேவா? W1 W2 2 சப்ஸ்பேஸ் இருக்குது வியில். ஸோ W1 இன்டர்செக்ஷன் W2 எடுத்தாலுமே அதுவுமே வந்து நமக்கு விக்கு சப்ஸ்பேஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூனியன் ஆஃப் 2 சப்ஸ்பேஸ். 2 யூனியன் எடுக்கிறோம். ஓகேவா? 2 சப்ஸ்பேஸுக்கு யூனியன் எடுத்தோம் அப்படின்னா ஒன்று இன்னொன்றுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க, கண்டெயின் ஆகிருக்கும். ஒன்று W1 W2க்குள்ளே இருக்கும், இல்லைனா W2 Wக்குள்ளே கண்டெயின் ஆகிருக்கும். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நடக்கும். பட் இது கண்டிப்பாக சப்ஸ்பேஸாக இருக்கணுமான்னு கேட்டால் நீட் நாட். அது வேணால் எழுதிக்கோங்க, யூனியன் ஆஃப் 2 சப்ஸ்பேஸ் நீட் நாட் டு பி சப்ஸ்பேஸ். இன்டர்செக்ஷன்னா கண்டிப்பாக சப்ஸ்பேஸ் தான், யூனியன்னா கண்டிப்பாக சப்ஸ்பேஸாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி இது போதும். நாளைக்கு அந்த லீனியர் டிபெண்ட் இண்டிபெண்ட் அந்த கொஞ்சம் பெரிய டாபிக்னு சொன்னேன் இல்லையா, அது பார்த்துட்டு நாளான்னைக்கு வந்துட்டு இது பார்க்கலாம், இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். ஸோ இன்னும் 2 கிளாஸ் இருக்குது யூனிட் 5க்கு, முடிச்சிடலாம். பயப்படாதீங்க, மே மந்த்துக்கு உண்டான ஸ்கெடியூல் கண்டிப்பாக நான் மே மந்தில் முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ இப்போ இடையில கேப் ஆகும்போது ஒரு 2-3 டேஸ் முன்ன பின்ன ஆகுது, பட் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், பயப்பட வேண்டாம். தேங்க்யூ.